Good morning students. Standard 7th subject English Unit 2 Topic Prose The Wind on Haunted Hills Section 3 ஆல்ரெடி உள்ள கிளாஸில் செக்ஷன் 1 and 2ல என்ன பார்த்தோம்? உஷா, பின்யா, சுரேஷ் 3 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் உஷா வந்து என்ன பண்ணுவான்னா மார்க்கெட்டுக்கு போய் டவுனுக்கு போய் என்னென்னா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருப்பான். போயிட்டு அவங்க ஆண்டி வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது அந்த ரூயின் பில்டிங், அதாவது அந்த அழிஞ்சு போன அந்த பில்டிங்குள்ளே என்ன பண்ணிடுவான்னா மாட்டிக்கிடுவா. ஸோ எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. ஸோ அங்கே வந்து ரொம்ப இடி மின்னெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த வெளிச்சத்தில் என்ன இருக்குன்னா அவளால் எங்கேயுமே நகர்ந்து கூட போக முடியாது. ஸோ அந்த பில்டிங்லேயே ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ அது வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போது செக்ஷன் 3 உஷாஸ் ஹார்ட் வாஸ் இன் ஹர் மவுத். அவளோட பயத்தில் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா வாயடைச்சு போயிருக்கிறா. அவளால் எதுவுமே பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல, அப்படியே பயந்து போயிருக்கா. She had seen without a shadow of a doubt 2 ghostly creatures at the other side of the room. ஏன் பயந்து போயிருக்கா அப்படின்னாக்கா அந்த ஷேடோ நிழல் வெளிச்சம் ஒன்று மின்னல் அடிக்கும்போது 2 கிரியேச்சர்ஸ் 2 உருவங்களை வந்து பார்த்தா. அவள் கன்ஃபார்ம் ஆட்டா அது ரெண்டுமே என்னது அப்படின்னா கோஸ்ட், பேய் தான் அந்த பக்கத்து ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவள் பயந்து போய் அப்படியே இருக்கிறா, பேயின்னு நினச்சிட்டா. அண்ட் she wasn't going to remain in that ruined building in a minute longer. ஸோ அங்கே பேய் இருக்குன்னு நினச்சிட்டு இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நொடி கூட இந்த இடத்துல தங்கக்கூடாது, இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. she ran out of her corner, ran towards a big gap in the wall through which she had entered. ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த அவர் உட்காந்துருந்த அந்த ஒரு மூலையிலேருந்து எழுந்து என்ன பண்ணுறா, ஸோ ஒரு சுவர் ஒன்று இருக்குது, ஒரு வால், அதன் வழியாக என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா அதில் நுழைஞ்சி வெளியில் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் வழியாக என்ன பண்ணுறா அந்த கேப்பில் ஒரு அந்த சுவருக்கும் இவ உட்காந்துருந்த கார்னருக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் நுழைஞ்சி என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா ஓடுறா. she was halfway across the open space when someone fell against her. ஸோ அந்த கேப் வழியாக ஒரு வந்து என்ன பண்ணுறா, ஒரு பாதி தூரம் ஹாஃப்வே ரொம்ப கொஞ்சம் தூரம் வந்திருப்பா, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்துட்டா. ஸோ அப்படி வரும்போது someone fell against her. ஆனால் அவளுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா விழுகிற மாதிரி விழுந்தாங்களாம். அதை பார்த்துட்டா, விழுகிற மாதிரி இருக்காதா, பாதி தூரம் ஓடி வந்தோடனே யாரோ தனக்கு முன்னாடி என்ன விழுகிறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா. ஸ்டம்பிள்டு அப்படின்னா என்னதுன்னா தடுமாறுறது. ஸ்டம்பிள்டு காட் அப் and again bumped into something. ஸோ அவளும் என்ன பண்ணிட்டான்னா தடுமாறுறா, முன்னாடி யாரோ விழுந்தோடனே இவளும் என்ன பண்ணிட்டா தடுமாறி என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னாக்கா எழுந்திருக்கிறா. தடுமாறி திடீர்னு முன்னாடி வந்து யாரோ ஒருத்தவங்க குறுக்கி விழுந்தா எப்படி இருக்கும், இவளுக்கு பயமாயிரும்ல, அந்த மாதிரி தடுமாறி விழுந்தோடனே இவளும் என்ன பண்ணுறா தடுமாறி விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொருள் மேலே மோதி என்ன பண்ணிட்டா bumped into something, இதுலேயே மோதி அவளும் எழுந்திரிச்சிட்றா. she gave a frightened scream. அவளுக்கு அந்த இடத்துல என்னதுன்னா ஏதோ ஒரு சவுண்டு, ஃப்ரைட்டண்டர் ஒரு ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குரல் ஒன்று கேட்குது. someone else screamed. அதை தொடர்ந்து இன்னொரு குரலும் கண்டினியூவாக என்ன பண்ணுதுன்னா கேட்குது சவுண்டு. and then there was a shout, a boy shout. அந்த சவுண்டு யாரோட சவுண்ட்னா ஒரு பையன், a boy shout, அதாவது ஒரு பையன் வந்து சத்தம் போடுற மாதிரி இருக்குது. அண்ட் உஷா இன்ஸ்டன்ட்லி ரெகனைஸ்ட் த வாய்ஸ். சரி, அந்த வாய்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்டுது, அதை தொடர்ந்து என்ன பண்ணால் someone else scream, மறுபடியும் ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ அந்த வாய்ஸை வச்சு அவன் என்ன பண்ணிட்டான்னா கண்டுபிடிச்சிட்டா, ரெகனைஸ்டு ஹர் வாய்ஸ், அது வந்து ஏதோ ஒரு பையனோட வாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா கண்டுபிடிச்சிட்டா. சுரேஷ், உஷா, பின்யா, இட்ஸ் மீ, இட் இஸ் அஸ். இப்போ என்னென்னா அந்த உஷா, பின்யா, சுரேஷ் 3 பேர் என்னென்னா அந்த பில்டிங்கில் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணிக்கிட்டுனா சவுண்டு போட்டுக்கிட்டு இருந்தது. அங்கே உஷா மட்டும்தான் இருந்தா. உஷாவை தேடி என்ன பண்ணிட்டாங்க சுரேஷும் பின்யாவும் தேடி வந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் என்ன பண்ணிட்டா கோஸ்ட்டுன்னு நினச்சி உஷா வந்து பயந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ நாங்கள் தான், வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான் பேசிக்கிட்டுறாங்க. they fell into each other arms, so surprised and relieved that all they could do was laugh and jingle and repeat each other names. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க தோளில் சாஞ்சிக்கிட்டு
ஐயோ நீ இங்கே வந்தது சர்ப்ரைஸாக இருக்கே, நீங்கள் 2 பேரும் வந்தது இங்கே சர்ப்ரைஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, லாஃப் பண்ணிச்சிங்களா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கலகலன்னு என்ன பண்ணுறாங்கன்னா சிரிக்கிறது, இதை பேசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க நேம் சொல்லி என்ன பண்ணிட்டுருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்து நான் பேயின்னு பயந்துட்டேன், நீ என்ன பார்த்து பேயின்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்போ அந்த பில்டிங்குள்ளே இருக்கிறாங்க. தென் உஷா செட், ஐ தாட் யூ வேர் கோஸ்ட். உடனே உஷா சொல்கிறான், நான் உங்களை வந்து என்ன நினச்சேன், கோஸ்ட்டுன்னு நினச்சேன் அப்படிங்கிறா. வி தாட் யூ வேர் எ கோஸ்ட் செட் சுரேஷ். சுரேஷ் என்ன சொன்னால், நாங்களும் வந்து உன்னை என்ன நினச்சோம், நீ தான் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி பேயின்னு நினச்சோம். கம் பேக் அண்டர் த ரூஃப் செட் உஷா. சரி வாங்க நம்ம அந்த ரூஃப்க்கு கீழே போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா கூப்பிட்டுட்டு போகிறான். தே huddled together in the corner chattering excitedly. huddled அப்படின்னா என்னதுன்னா crowded. ஸோ இப்போ அந்த இடமே எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப குதூகலமாக இருந்துச்சு. 3 பேரும் சேர்ந்துட்டாங்களே, டுகெதர் இன் த கார்னர் chattering excitedly. ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சந்தோஷமாக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு குதூகலமாக என்ன ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க 3 பேரும் ஒரே மூலையில் உட்காந்து ஒரே கார்னரில் இருந்து. huddled அப்படின்னா என்னதுன்னா க்ரௌடட் டுகெதர், அதாவது கூட்டமாக சேர்றது. எக்ஸைட்டட்லி அப்படின்னா ஃபீலிங் கிரேட் ஈகர்னஸ், அதாவது ஈகராக அவங்களே வாலண்டியராக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா குதூகலமாக பேசிக்கிறது தான் எக்ஸைட்டட்லி. வென் இட் கிரீவ் டார்க் வி கேம் லுக்கிங் ஃபார் யூ செட் பின்யா. பின்யா என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப டார்க் ஆயிடுச்சு, இருட்டாயிருச்சு, ஸோ அதனால் ஒன்றை தேடி தான் என்ன பண்ணோம் நாங்கள் வந்தோம் அப்படின்னு உஷாக்கிட்ட சொல்கிறா. அண்ட் தென் த ஸ்ட்ரோம் ப்ரோக். வரும்போது என்னென்னா அதுக்குள்ளே என்ன வந்துருச்சு, இந்த ஸ்ட்ரோம் புயல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. உன்னை தேடி வந்தோம், வர வழில புயல் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. ஷால் வி ரன் பேக் டுகெதர் ஆஸ்க்டு உஷா. எல்லோரும் இங்கேருந்து என்ன பண்ணிடலாமா, ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லி உஷா கேட்குறா. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹியர் எனி லாங்கர். ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறது எனக்கு வந்து என்ன பண்ணலை, பிடிக்கல, இங்கே இருக்கக்கூடாது, நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிடலாம், ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறா. வி வில் ஹாவ் டு வெயிட் செட் பின்யா. என்ன சொல்கிறா, பின்யா என்ன சொல்கிறான்னா, இல்லை நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். த பாத் ஹேஸ் ஃபாலன் அவே அட் ஒன் பிளேஸ். அதாவது நம்ம போகக்கூடிய வழிகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பாதை தான் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா இடிஞ்சு போயிருக்கு. ஒரு இடத்துல என்னென்னா அந்த பாத் ஃபாலன் அவே ஒரு இடத்துல இடிஞ்சு போயிருக்கு. இட் won't be safe in the dark in all this rain. அதாவது இந்த மழை நேரத்தில் ரொம்ப இருட்டாக இருக்கிற நேரத்தில் நம்ம போகிறது என்ன இல்லை, இட் won't be safe, நமக்கு பாதுகாப்பு இல்லை, பாதை வேறு ஒரு இடத்துல விடிஞ்சிருக்கு, ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பின்யா சொல்கிறா. தென் வி மே ஹாவ் டு வெயிட் டில் மார்னிங் செட் சுரேஷ். உடனே சுரேஷ் கேட்குறான், அப்போ நம்ம காலையில் வரைக்கும் என்னது இங்கே தான் தங்கியிருக்கணுமா அப்படின்னு. அண்ட் ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி. எனக்கு என்ன பண்ணுது, பசிக்குது. ஹங்க்ரினா பசி எடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். த விண்ட் அண்ட் ரெயின் கண்டினியூடு. காற்று மழை என்ன ஆகுது, கண்டினியூவாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஸோ டிட் த தண்டர் அண்ட் லைட்னிங். அது மட்டும் இல்லை, இடியும் மின்னலும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, கூடவே இருந்துக்கிட்டு இருக்குது. பட் தே வேர் நாட் அஃப்ரைடு நவ். ஆனால் இவ்வளோ இடி மின்னல் மழை பெஞ்சிட்ருக்கு, காற்றும் என்ன ஆகிட்டுருக்கு, கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, இப்போது பயம் இல்லை, நாட் அஃப்ரைட் நவ். ஏன்னா 3 பேர், முதல்ல ஒரு ஆள் மட்டும் இருந்தாங்க, இப்போ 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ அவளுக்கு வந்து இப்போ என்ன இல்லை, யாருக்குமே பயமே இல்லை. தே கேவ் ஈச் அதர் வார்ம் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்களாம், ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்ம்த்னா இதமாக இருக்குது, சப்போர்ட்டாக இருக்கிறாங்களாம், கான்ஃபிடென்ட் ரொம்ப நம்பிக்கையாகவும் இருந்தாங்களாம். ஈவன் த ruins டிட் நாட் சீம் ஃபார்பிட்டிங். ஸோ இப்போ அந்த பாலடைஞ்ச அந்த பில்டிங் கூட உங்களுக்கு இப்போ என்ன இல்லை, பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை. ஏன்னா ஆள் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அதனால் பயமே இல்லை அவங்களுக்கு. இப்போ ஆஃப்டர் an hour த ரெயின் ஸ்டாப்டு. ஸோ 1 மணி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, இப்போது மழை நின்றுச்சு. அண்ட் ஆல்தோ த விண்ட் கண்டினியூடு டு ப்ளோ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா காற்றும் வீசிக்கின்ற அந்த காற்றும் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிச்சு. இட் வாஸ் நவ் டாக்கிங் த க்ளவுட்ஸ் அவே. மேகங்கள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கலைஞ்சிருச்சு ஓரளவுக்கு. ஸோ தட் தண்டர் கிரீவ் மோர் டிஸ்டன்ஸ். இடியோட சவுண்டு என்ன பண்ணுதுன்னா ரொம்ப தூரத்தில் தான் கேட்குது. அவங்க இருந்த இடத்துல இப்போ இடி மின்னல்லாம் இல்லை. தென் த விண்ட் டு மூவ் ஆன். அது மட்டும் இல்லை, காற்றும் என்ன பண்ணிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிடுச்சு.
அண்ட் ஆல் வாஸ் சைலண்ட். இப்போ அந்த இடமே எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப சைலண்ட்டாக ஆயிடுச்சு. டுவோர்ட்ஸ் டவுன் த விஸ்லிங் த்ரஸ் பிகன் டு சிங். ஸோ அந்த விஸ்லிங் த்ரஸ் அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டு பாடக்கூடிய அந்த பறவை, அதாவது அதோட ஃபெதர்ஸ்லாம் என்ன கலரில் இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா பாட்டு பாடுற மாதிரி இருக்குமா அது கத்துறது வந்து. ஸோ அது என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா பாட்டு பாட ஆரம்பிக்குது. இட்ஸ் ஸ்வீட் ப்ரோக்கன் நோட்ஸ் ஃப்ளோடட் த ரைன் வாஷ்டு ரூயின்ஸ் வித் மியூசிக். ஸோ அந்த பாலடைஞ்ச அந்த இடிபாடுக்குள்ளே இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த விஸ்லிங் த்ரஸ் அந்த பேர்டு வந்து பாடுறது வந்து அந்த ரூயின் பில்டிங்கே என்னவா இருக்கான், மியூசிக்கால் நிறைஞ்சிருக்கான். ஸோ அந்த பில்டிங் ஃபுல்லாக என்ன கேட்குதான், அந்த பேர்ட்ஸோட சவுண்டு அப்படியே ஒரு மியூசிக் ரொம்ப இதமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். லெட்ஸ் கோ செட் உஷா. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி உஷா கூப்பிட்றா. கமான் செட் சுரேஷ், ஐ எம் ஹங்க்ரி. உடனே நான் வாங்க போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு யார் சொல்கிறது, சுரேஷும் சொல்கிறான். As it grew lighter, they saw that the plum tree stood upright again. ஸோ அங்கே ஒரு ப்ளம் ட்ரீ இருந்துச்சுன்னு பார்த்தோமா. ஸோ அப்போ அது வந்து எப்படி இருக்குன்னா இப்போது நேராக இருக்கான், ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நின்றுட்டு இருக்குது. ஆல்தோ இட் ஹேட் லாஸ் ஆல் இட்ஸ் பிளாசம். ஆனால் அதோட பூக்கள் எல்லாமே என்ன பண்ணிடுச்சுன்னா காற்றுல என்ன ஆயிடுச்சுன்னா கீழே உந்து கொட்டிருச்சு. பட் இருந்தாலும் அது எப்படி இருக்கான், இப்போ நேராக நிற்கிறத அவள் பார்க்குறான். They stood outside the ruins on the brow of the hill, watching the sky grow pink. A light breeze had sprung up. அந்த மரத்தை பார்க்குறாங்க, ப்ளம் ட்ரீயை பார்க்கும்போது அதோட பூவெல்லாம் கொட்டிடுச்சு. ஆனால் அந்த மரம் எப்படி இருக்குது, அப்ரைட் அகைன் ஸ்டுட், அதாவது நேராக நிற்கிது. நெக்ஸ்ட்டு அந்த பில்டிங்கை கடந்து வெளியில் அவுட் சைடு வர்றாங்க. அவுட் சைடு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ப்ரோ ஆஃப் த ஹில், அந்த கரடு முரடான பாதையெல்லாம் கடந்து வெளியில் வந்துட்டு எதை பார்க்குறாங்க, வாட்சிங் த ஸ்கை க்ரோ பிங்க். வானத்தை பார்க்குறாங்க. அது என்ன கலரில் இருக்குன்னா பிங்க் கலர், அதாவது இளஞ்சிவப்பு கலரில் இருக்குது. த லைட் ப்ரீஸ் ஹேட் ஸ்ப்ரங் அப். அப்படியே ப்ரீஸ்னால் தென்றல், அந்த காற்று வீசுறது எப்படி இருக்குன்னா ரொம்ப தென்றல் காற்று மாதிரி அவங்களுக்கு வீசிக்கிட்டு இருக்குது. when they were some distance from the ruins, Usha looked back and said, can you something there behind the wall, it's like hand waving. கொஞ்சம் தூரம் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரூயின்ஸ், அந்த பாலடைஞ்ச பில்டிங்கை விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. வந்துட்டு உஷா என்ன பண்ணி பார்க்குறான்னா அதை திரும்பி பார்க்குறா. பார்த்துட்டு இவங்கள்ட்ட கேட்குறா, கேன் யூ சம்திங் தேர் பிஹைண்ட் த வால், அந்த சுவர் அங்கே இருக்கிற அந்த சுவர் பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, இட்ஸ் லைக் எ ஹேண்ட் வேவிங், யாரோ கையசைக்கிற மாதிரி இருக்கே, அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. யார்கிட்டனா பின்யாட்டையும் சுரேஷ்கிட்டையும் கேட்குறா உஷா. உடனே சுரேஷ் சொல்கிறான், ஐ கான்ட் சி எனி திங் செட் சுரேஷ். இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பின்யா இட் இஸ் ஜஸ்ட் த டாப் ஆஃப் த ப்ளம் ட்ரீ செட் பின்யா. பின்யா சொல்கிறா, அது வந்து என்னது, அந்த ப்ளம் ட்ரீயோட ஷேடோ தான் அதில் வந்து நமக்கு தெரியுது, கையசைக்கிற மாதிரி இருக்குது அந்த வால் பக்கத்தில் இருக்கிற ப்ளம் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தே வேர் ஆன் த பாத் லீடிங் அக்ராஸ் த சாண்டல் ஆஃப் த ஹில்ஸ். இப்போ என்னென்னா 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாதை வழியாக என்ன ஹில்ஸ் மலைப்பாதை வழியாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க. குட் பை குட் பை த வாய்ஸ் ஆன் த விண்ட். குட் பை குட் பைன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அந்த காற்றுல வருது. தானே ஹூ செட் குட் பை ஆஸ்க்டு உஷா, யார் நமக்கு குட் பை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நாட் ஐ செட் சுரேஷ், இல்லை நான் சொல்லலையே அப்படின்னு சொன்னான். உடனே பின்யாவும் நாட் ஐ செட் பின்யா சொல்ல, ஐ ஹியர் சம்திங் காலிங், இட் இஸ் ஒன்லி த விண்ட். ஆனால் ஏதோ ஒரு சத்தம் வந்து என்னது கேட்டுச்சு. 2 பேருமே சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு சவுண்டு என்ன பண்ணுச்சு, குட் பை சொன்னது. நான் 2 பேர் நான் இல்லை, நான் என் காதில் விழுந்ததே குட் பை சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் ஒன்லி த விண்ட், அதாவது காற்றா இருக்கும், காற்றோட சவுண்டாக இருக்கும் அப்படின்னு. உஷா லுக்டு பேக் அட் த ரூயின்ஸ். திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த ரூயின்ஸ் அந்த பில்டிங்கை பார்க்குறா. த சன் ஹேட் கம் அப் அண்ட் வாஸ் டச்சிங் த டாப் ஆஃப் த வால்ஸ். ஸோ திரும்பி பார்க்கும்போது அந்த சுவரில் வந்து என்னது சன்னோட வெளிச்சம் வந்து அந்த சுவரில் படுது. த லீவ்ஸ் ஆஃப் த ப்ளம் ட்ரீ ஷோன். அந்த வீட்டுக்குள்ளே இருக்குல்லையே அந்த ப்ளம் ட்ரீ அது அப்படியே மின்னுற மாதிரி ஷைன் ஆகிற மாதிரி இருக்கான். எதனால் அப்படின்னா சன்னோட அந்த பிரைட்னஸ் அது மேலே பட்டோன்னே. த த்ரஷ் சட் தேர் சிங்கிங். அங்கே அந்த த்ரஷ் விஸ்லிங் த்ரஷ் அந்த பேர்டு வந்து அதில் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குது, பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது, சிங்கிங்.
இவ திரும்பி நின்று பார்த்துட்ருக்கா. அப்போ சுரேஷ் கூப்பிட்றான், கமான் செட் சுரேஷ், ஐ எம் ஹங்க்ரி, வாங்க போகலாம், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். குட் பை குட் பை குட் பை குட் பை. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு என்னது குட் பை சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த பேர்ட்ஸு அந்த இருக்கக்கூடிய அந்த காற்றோட சவுண்டெல்லாம் உஷாவுக்கு வந்து குட் பை சொல்கிற மாதிரியே இருக்குது. இவங்களும் குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. உஷா ஹியர்ட் தெம் காலிங் ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் த விண்டு. உஷா வந்து அவங்களுக்கு குட் பை சொல்கிற மாதிரியே இருந்துச்சான் இன்னொன்று. ஸோ அது வந்து அவனா அந்த சவுண்டு வந்து காற்றோட சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. இப்போ க்ளோசரி பார்த்தோம்னா ஸ்டம்பிள்டு அப்படின்னா தடுமாற்றம்னு சொல்லலாம். அது என்ன லாஸ்ட் ஒன்ஸ் பேலன்ஸ், அதாவது பேலன்ஸை இழந்துடுறது. ஜிங்கிள் அப்படின்னா லாஃப் லைட்லி சிரிக்கிறது. ஹடல்டு அப்படின்னா க்ரௌடட் டுகெதர். எக்ஸைட்டட்லி ஃபீலிங் கிரேட் ஈகர்னஸ். இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. யூனிட் 2 ப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க புக் பேக் ஆன்சர், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கொஸ்டின் ஆன்சர், இதுக்கெலாம் வந்து ஆன்சரை ரைட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.